இளமை பயணத்தோடு சினிமா ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு துள்ளுவத இளமையில விதைத்த விதை காதல் கொண்டேன் என காதலை காட்டுமிராண்டியாக்கி திருடா திருடில மன்மதராசாவாக வலம் வந்து புதுக்கோட்டையிலிருந்து சரவணனாக சுலுக்கு எடுத்தாருங்க சுல்லானாக. அடுத்த ட்ரீம்ஸ் இவருக்கு ஒரு படம் இருக்கு அப்படின்னு பல பேருக்கு தெரியாத சூழல்ல தேவதையை கண்டுபிடிச்சு அத ஒரு கனாக்காலம் கூட்டி போனாருங்க. வயலண்ட்டுக்கு புதுப்பேட்டை சாம்ராஜ்யத்தை ஆக்கிரமித்து திருவிளையாடல் ஆரம்பமா பரட்டை என்கிற அழகு சுந்தரமா அப்படின்னு போட்டி போட்டாலும் பொல்லாதவன்ல பொழந்து கட்டினாருங்க. யாரடி நீ மோகி என காதலை தன்வசப்படுத்தி படிக்காதவனாக இருந்தாலும் கூட குட்டியில கீதாவை கியூட்டா உசார் பண்ணாருங்க. உத்தமபுத்திரனுக்கு களத்துக்கு தேவையான ஆடுகளத்தை உருவாக்கி முருகனுக்கு சீடனாக மாமியாருக்கு சிறந்த மாப்பிள்ளையாக வேங்கை மாவன் ஒத்தையில நிக்கிறான் மொத்தமா வாங்கடா அப்படின்னு மயக்க பெண்ணல ஒரு கலக்கத்தோட இருந்தாலும் 3ல எமோஷனல் டச்ச கொடுத்து மரியான்ல அவன் திரும்பி வருவானா அப்படின்னு பல பேரும் நையாண்டி பண்ணாலும் வேலை இல்ல பட்டதாரியா அவதாரம் எடுத்து நிகழ்காலம் கடந்த காலம்னு அநேகன்ல டிஃபரெண்ட் கொடுத்து வந்துட்டாண்டா மாறின்னு தங்க மகன்ல அன்பு தரத்தை கொடுத்திருந்தாலும் காதலோட பாசம்னா என்னன்னு தொடரில தொடர்ந்து கொடிய பறக்க விட்டாருங்க. அடுத்து ஒரு பக்கம் இயக்குனர் அவதாரத்தோட பாண்டிய உருவாக்கி இன்ஜினியர்களுக்கு திரும்ப குரல் கொடுக்கிறேன் அப்படின்னு வேலையில பட்டதாரிய திரும்ப கொண்டு வந்து ஒரு கேங்ஸ்டர் மெட்டீரியலை கையில் எடுத்து வட சென்னையை உருவாக்குனாருங்க. திரும்ப ரசிகர்களோட பாசத்துக்காகவே மாரிய கொண்டு வந்து எல்லாரும் அசால்ட்டா இருக்கிற நேரத்திலேயே அசுரனை வெளிப்படுத்தினாருங்க. என்னை நோக்கி பாயும் தோட்டாவை திருப்பி பிடிச்சிருந்தாலும் பட்டாசுல பட்டையை கிளப்பி கர்ஜனையோட உச்சத்துக்கு போனாருங்க. கர்ணன்ல சில தந்திர வேலைகளுக்காக ஜகமே தந்திரமா மாறி இருந்தாலும் மாறன்ல மொக்க வாங்கி திருச்சிற்றம்பலம் சத்தத்தை பொன்னம்பலம் வரைக்கும் கொண்டு போனாருங்க. அடுத்து நானே வருவேன் அப்படின்னு மாணவர்களுக்கு சிறந்த வாத்தியாக இருந்தாலும் கேப்டன் மில்லர்ல குண்டு சத்தத்தை கொடுத்து ஆடியன்ஸ் அலற விட்டுட்டாரு. திரும்ப ஒரு இயக்குனர் அவதாரத்தோடு ராயன்ல நாங்களும் சம்பவம் பண்ணுவோம் அப்படின்னு நிரூபிச்சு காட்டினாருங்க. கடைசியா குபேராவுக்கு குத்து விளக்கை ஏத்தி தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு கும்பிட போட்டாலும் நாங்க ஊதுவத்திய கூட ஏத்த மாட்டோம் அப்படின்னு நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லாரும் கொஞ்சம் பிடிவாதமா இருந்துட்டாங்க. இப்ப எவனும் நொறுக்க முடியாத அளவுக்கு கரெக்டான நேரத்துல காலத்துல இருக்கிறாருங்க இந்த இட்லி கடைய. இதெல்லாம் தாண்டி தமிழ் சினிமாவை தொடர்ந்து தெலுங்கு சினிமா, கன்னட சினிமா, ஹிந்தி சினிமா, இங்கிலீஷ் சினிமா மற்றும் ஹாலிவுட் சினிமா வரைக்கும் புகுந்து விளையாடிட்டு இருக்கிற அசுரன் ப்ரூஸ் லீ தனுஷ் அவர்களுக்கு எங்களின் அந்நிய நம்பி சேனல் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.